அடிக்கிற வெயிலுக்கு நல்லா ஜில்லுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா கடைக்கு போய் வாங்காதீங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபியை வீட்டில் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஜில்லுன்னு சாப்பிடுங்க. வெள்ளைன்னு நல்லா ஸ்பான்ச்சியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய கோகோனட் புட்டிங் செய்யலாம் வாங்க. 2 பெரிய சைஸ் தேங்காய் எடுத்துக்கோங்க. பின்னாடி இருக்க ப்ரௌன் கலர் தோல், அதாவது அரப்பு கலரில் இருக்க தோலை சீவி எடுத்துருங்க. அந்த ப்ரௌன் தோலை ரிமூவ் பண்ணாதான் கோகோனட் புட்டிங் பியூர் ஒயிட் கலரில் இருக்கும். தோல் சீவி வச்சுருக்க தேங்காவை மிக்சியில் மாற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு தேங்காய் பால் தான் தேவை, அதோட சக்கை தேவையில்லை. அதனால நல்லா மழை நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் ஃபில்ட்ரு பண்ணி தேங்காய் பால் மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தடவை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க அந்த தேங்காய் சக்கையை மிக்சியில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி 2வது பாலும் எடுத்துக்கோங்க பிழிஞ்சு. ஃபில்ட்ரு பண்ணும் போது நம்மளுக்கு கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தான். அதுக்கு பதில் ஒயிட் கலர் கிளாத்தில் அரைச்சி வச்சுருக்க தேங்காவை போட்டு ஸ்க்வீஸ் பண்ணிங்கன்னா, அதாவது பிழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு வேலை ரொம்ப கம்மி. இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், தேங்காய் பால் எனக்கு ஒரு 750 ml வரைக்கும் கிடச்சிருக்கு. இப்போ அதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். இந்த 750 ml தேங்காய் பாலுக்கு நான் 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அதை தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிறேன். சில பேருக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு யூஸ் பண்ணுறது பிடிக்காது, அவங்க அகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது ஆப்ஷனல் தான். 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு நான் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இதையும் இப்போ தனியாக ஓரமாக வச்சிடலாம். ஒரு கனமான பேனில் 750 ml தேங்காய் பால் பிழிஞ்சு வச்சுருக்கதை சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ண வேண்டாம். எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் சேர்த்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கிறதையும் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். 750 ml தேங்காய் பாலுக்கு 100 கிராம் சர்க்கரை ரொம்ப கம்மியாக இருக்கும். லைட்டாக சுகர் சாப்பிட்றவங்க அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லாவே சர்க்கரை சாப்பிடுவீங்க அப்படின்னா 150 கிராம்ஸை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த 3 பொருளையும் 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, சர்க்கரை கரையிற வரைக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னாலே தேங்காய் பால் கொஞ்சமாக திக்காக இருக்கும். இதே 10 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லாவே திக்காக இருக்கும். 15 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் ஸ்டவ்வே ஆஃப் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு திக்கான பிறகு நீங்கள் ஒரு பவுலில் மாற்றிடுங்க. எந்த பவுலில் நீங்கள் சர்வ் பண்ண போகிறீங்களோ அந்த பவுலில் மாற்றிடுங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா 2 கப் தேங்காய் புட்டிங் கிடச்சிருக்கு. இது வெளியிலே ஒரு 1/2 ஹவருக்கு செட் ஆகட்டும். அதுக்கு தேங்காய் பால் சூடு ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் 3 ஹவர்ஸ் இல்லைனா 4 ஹவர்ஸ் வைங்க. ஃப்ரீசரில் வேண்டாம், ஃப்ரிட்ஜில் நார்மல் கூலிங்லேயே வைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் நல்லா செட் ஆகிருக்கும், ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும். இப்போது நீங்கள் கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தியாக இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. நான் கட் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும். நான் கத்தியை வச்சு லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணி கட் பண்ணுறேன். அதுக்கே அவ்வளோ அழகாக கட் ஆகுது. ரொம்ப சூப்பராக இருக்குது. வரப்போகிற சம்மர் ஹாலிடேஸ்க்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஜங்க் ஃப்ரூட்ஸ் கடையிலேருந்து வாங்கி தராதீங்க. வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.